84 சங்கீதம். ஆறாம் வசனத்தை எல்லாரும் வசிக்க கேட்போம். 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஜப நேரத்தில் என் மனதில் ஒரு காரியத்தை ஆண்டு அதை நான் சொல்லிட்டு நான் அதை ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வசனங்களை கவனிக்க போகிறோம். விசுவாச வாழ்க்கையில் 2 விதமான அனுபவம் உண்டு. ஒன்று வெற்றி, 2 சாட்சி. சொல்லுங்க, வெற்றி, சாட்சி. சிலர் வெற்றி பெற்று அவருக்காக வாழ்ந்து முடிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிலர் அவங்க வெற்றி பெற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் அந்த நிலைமையில் அவங்க சாட்சியாக நின்றுட்டு போகிறதுக்காக அழைக்கப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு நான் உதாரணமாக சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். வருகிறதான சவால்களை நான் மேற்கொண்டு நான் வெற்றி பெறுகிறேன், அதை ஜெயிக்கிறேன்னா நான் வெற்றி பெற்று அவருக்காக வாழ்ந்துட்டு போகும்படி அழைக்கப்பட்டவன். ஒருவேளை அதை மேற்கொள்ள முடியலை, தாண்ட முடியலை, நான் விரும்புகிறது நடக்கலை, கிடைக்கலை அப்படின்னா, இந்த இழப்புகள் பாதையில் நான் போகிறேன் அப்படின்னா, இவங்க எதுக்கு அழைக்கப்பட்டவங்கன்னா, அந்த இடத்துல அவங்க சாட்சியாக நின்று போகும்படி அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். இப்போ தானியேல் எடுத்துக்கோங்க. சிங்க கவிக்குள்ள அவரை போடத்தான் செஞ்சாங்க, உள்ள போகத்தான் செஞ்சார். யாருமே அதை எதிர்பார்க்கல. ஆனால் உள்ளே போயிட்டார், சிங்க கவிக்குள்ளே போயிட்டார். அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் பார்வையிலையும் தானியேல் என்ன ஆயிட்டார்? எல்லாரும் உலக மக்கள் பார்வையில் அவருக்கு என்ன நேர்ந்தது? தோல்வி. ஏன்னா உள்ளே போட்டாங்களே சிங்க கவி. அதே போல் முந்தின அதிகாரங்களில் அக்கினி சூளைக்குள்ளே உள்ளே போட்டாங்களே. அப்போ உள்ளே போட்டாச்சுனாலே எல்லாரும் பார்வையிலும் எப்படி வருது? அவங்க என்ன ஆயிட்டு? தோற்று போனாங்க, அவங்க அவமானப்பட்டாங்க, அவங்க தலை குனிஞ்சிட்டாங்க. தோற்று போனாங்க, அவமானப்பட்டாங்க, தலை குனிஞ்சாங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா உள்ளே போட்டாங்க. அவங்க சொல்கிறது சரிதான். என்னை தூக்கி, எனக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு போட மாட்டாங்கன்னு, கர்த்தர் தப்பு வைப்பாருன்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஒரு ஜபம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னை தூக்கி உள்ளே தூக்கி போட்டாங்க. அப்போது எல்லாரும் பார்வையிலையும் இப்போ நான் யார்? தோல்வி அடைந்தவன், நான் தோற்று போனவன் எல்லாரும் பார்வையில். ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த தோற்று போகிற நிலைமை வந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் அங்கேயும் நான் சாட்சியாக நிற்பதற்கு. தோற்று போனதுனால நான் விலகி போனவன் அல்ல. அவன் பார்வையில் நான் தோற்று போனவனாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தரின் பார்வையில் உண்மையிலேயே நான் அங்கே ஜெயிச்சவன். ஏன்னா நான் அவரை விட்டு போல. தூக்கி போட்டாலும் நான் அவரை விட்டு போகலை. கெவிக்குள்ளே போட்டாலும் சூளைகளை போட்டாலும் நான் அவரை விட்டு போகலை. விசுவாச வீரர்கள் பட்டியல் வேண்டாம். சிங்கங்களை வாய்களை அடைத்தார்கள் இருக்கு. அக்கினி சூளைக்கு தப்பினார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார். அவங்கெல்லாம் வெற்றி பெற்று வாழ்ந்துட்டு போனவங்க. ஆனால் இன்னொரு குரூப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வாளால் அறுப்புண்டார்கள், கல்லால் எரியுண்டார்கள், மலைகளில் போய் ஒளிந்து கொண்டார்கள், நிர்வாணத்தில் வாழ்ந்தாங்க. இவங்கெல்லாம் தோற்று போனவங்க. ஆனால் அந்த நிலைமையில் தேவனை விட்டு அவங்க போகாதவர்கள். இவர்கள் சாட்சியாக நின்றுட்டு போனாங்க. ஒருவேளை வெற்றி கொடுத்தாருன்னா ஸ்தோத்திரம், போயிட்டே இருங்க. ஒருவேளை தோற்று போன மாதிரி உள்ள தூக்கி போட்டாலும் சாட்சியாக நின்றுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் சாட்சியாக நிற்கும்படி எனக்கு தெரிந்து கொண்டீங்க. அவன் வெற்றி பெற்றனால நானும் வெற்றி பெறணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. பரவாயில்ல, நான் சாட்சியாக நின்றுட்டு போகிறேன் உமக்காக. நான் சாட்சியாக நிற்க நான் அழைக்கப்பட்டவன். ரூத்து வெற்றி பெற்றவல்ல. ரூத்து தோல்வி அடைஞ்ச வாழ்க்கையில் தோற்று போனவ. ஆனால் தோற்று போனவ கர்த்தருக்கு சாட்சியா நின்னா. எல்லாத்தையும் இழந்தாலும் அவள் கர்த்தர் என்ன செய்யலை? இழக்கவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட இதுதான் கேட்குறாரு.
விசுவாச வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு முன்னால் கடந்து போன பரிசுத்தவான்களை பாருங்கள். இங்கே எழுதி கொடுக்கப்பட்ட மேகம் போன்ற தரலான சாட்சிகளை பாருங்கள். இன்றைக்கி அவர்களை அல்லாமல் நம்ம வேறு சில காரியங்களை மனதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதிர்பார்க்கறதுனால தான் நமக்கு இந்த சோர்வு, எதிர்பார்க்கறதுனால தான் இந்த நமக்கு ஒரு தொய்வு நிலைமை. இவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க, இவங்களாம் எப்படி ஆண்டவற்றை கடைசி வரைக்கும் நின்றுட்டு போனாங்க. எல்லாம் இழந்தாலும் சாட்சியாக நின்னாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் இழந்தான். என்னப்பா எல்லாம் இழந்தவன் சொல்கிற வார்த்தையா இது? ஆமாப்பா, என் காரியம் செத்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. சிலரை சாட்சியாக நிற்கும்படி அழைத்திருப்பார். உங்கள் பாதையை நீங்கள் புரிந்து கொண்டு கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றுட்டு போக கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அதான் பாடணும். வாழ்வில் எதை இழந்தாலும் உம்மை இழந்திட மாட்டேன். வாழ்வில் எதை இழந்தாலும் உம்மை இழந்திட மாட்டேன். ஆண்டவர் இப்படி தம் பிள்ளைகளுக்குள்ள இளைத்து போன, சோர்ந்து போன, தொய்ந்து போன பிள்ளைங்களை எப்படி கர்த்தர் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அந்த 68:9 நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினி இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினி. சரி, இதுவரைக்கும் இந்த இளைத்து போன சுதந்திரத்தை குறிச்சே நம்ம பார்த்தோம். இளைத்து போன சுதந்திரக்கு ஏன் அது இளைப்பு வந்துச்சு, ஏன் சோர்வு வந்துச்சுன்னு பல காரணங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போது இந்த ஜெப நாட்களில் இந்த பிள்ளைங்களை ஆண்டவர் எப்படி அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறாருன்னா, அதில் முதல் பகுதியில் போட்டிருக்கு, தேவனே சம்பூரண மழையை பெய்ய பனி. காலையில் பனி, இப்போ மழை. புரியலையா? செய்தியை சொல்கிறேன். காலையில் பனி, இப்போ மழை. ரொம்ப ஆண்டவர் இணைப்போடு பேசுகிறாரு. ரொம்ப தெளிவோடு நம்மோடு நினைச்சுறாரு, பேசுகிறார். இது ஒன்றே போதும். அவர் குரலை கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும், கடைசி வரைக்கும் நான் போய் சேர்ந்துருவேன், கரை சேர்ந்துருவேன். அல்லேலூயா. அப்போது இந்த பிள்ளைங்கள் உங்களை என்னையும் ஸ்ட்ரென்தன் பண்ண, நமக்குள்ள அவ்வப்போது வருகிற சோர்வு இருக்குது பாருங்கள், ஒரு தொய்வு இருக்குது பாருங்கள். இந்த நிலைமையில் இருக்கிற நம்ம விடமாட்டார். உடனே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, நம்மளை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எப்படிப்பட்ட காரியத்தில் அவர் நமக்கு பலனை தாராரு, நம்மளை பலப்படுத்துகிறாருன்னா, ஸோ பல விதங்கள் உண்டு. அதில் இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொன்னது, சம்பூர்ண மழையை கொடுத்து, அந்த மழையை கொடுத்து தேவன் என்ன பண்ணுறாரா? திடப்படுத்துகிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறாரு. மழை 3 காரணங்களால் தேவன் மழையை கொடுக்கிறாரு. முதல் காரணம் 147:8, சங்கீதம் 147:8. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். சம்பூர்ண மழை தன் பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். அந்த மழையை தேவன் அனுப்புகிற 3 காரணம். முதல் காரணம், கர்த்தர் ஏன் தன் பிள்ளைகளுக்கு ஒரு மழையை அனுப்புகிறார்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி அந்த மழையை கொடுத்து என்ன செய்கிறார்னா, மழையை கொடுத்து மலைகளில், அதெல்லாம் நல்லா வச்சாருங்க, மழையை கொடுத்து மலைகளில். எல்லாருக்கும் ஒன்று போல தான் இருக்கும், சிலருக்கு 3 லாவும் ஒன்றா தான் இருக்கும். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், விடுங்க. மழையை கொடுத்து மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். எந்த ஊர்லயாவது மலையில புல்லை பார்த்துருக்கீங்களா? மரம் இருக்கும், கொடி இருக்கும், செடி இருக்கும், விருட்சம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே வித்தியாசமான ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா? அங்கே வித்தியாசமான காடுகள், தோற்றங்கள் இருக்கும், பெரிய பெரிய விருட்சங்கள்லாம் இருக்கும். அங்கே புல்லை என்ன செய்ய முடியாது, புல்வெளி கீழே இருக்கும். ஆனால் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு மழையை ஏன் வர்ஷிக்க பண்ணுறாருன்னா, மலைகளில் புல்லை முளைப்பிக்க. புரியலையா?
யாரும் செய்ய முடியாத காரியத்தை தன் பிள்ளைகளுக்கு செய்வதற்காக கர்த்தர் மழையை அனுப்புகிறாரு. அவர் அனுப்புகிற மலைகளில் புல்லை கொண்டு வரும். உனக்கு எட்டாத காரியத்தை எட்ட வைப்பதற்காக, எந்த மனிதனும் எனக்கு செய்ய முடியாத காரியத்தை, எந்த அரசாங்கமும் எனக்கு செய்து கொடுக்காத காரியத்தை, எந்த சொந்த பந்தமும் எனக்கு செய்து கொடுக்காத காரியத்தை என்னை திடப்படுத்துகிற என் தேவன் அனுப்புகிற மழையினால எனக்கு நடக்கும் அந்த காரியம். அல்லேலூயா. புல்லை முளைப்பிக்க மழையை அனுப்புகிறார். ரெண்டாவது 84 அப்படி வாசித்தல 84:8-6 சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இப்போ இங்க மழையை ஏன் அனுப்புறாரு? ஏன் அனுப்புறாரு? குளங்களை. கம்மாலாம் வத்தி போய் கிடக்கு. மூப்பம்பட்டிங்க அம்மா, கங்கங்கோளங்க அம்மா, நம்ம சண்முக தேட்டருக்கு ஏத்தால் ஒரு கம்மா இருக்கு பாருங்க. ஸோ நம்ம கோவில்பட்டில் இருக்கிற எல்லா கம்மாவும் என்ன ஆகி போய் கிடக்கு? பைபாஸில் உள்ள கம்மா எல்லா கம்மாவும் வத்தி போய் கிடக்குது. மழை வந்தாலே அந்த கம்மா என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். ஆண்டவர் அழுகையோடு நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்குறாரு. அந்த பிள்ளைகள் நிலங்கள் வெடித்து இருக்கு, கம்மா வற்றி போயிருக்குது, நீரூற்று எங்கேயுமே இல்லை, காஞ்ச நிலைமையில பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேவைக்கு மற்றவங்ககிட்ட தான் அவங்க எதிர்பார்த்து வாழ்கிற சூழ்நிலை. சில பிள்ளைங்க நிலைமை அப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டி இருக்கு. எனக்குன்னு யாரும் இல்லை, என்னமே செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ண ஒருவர் இல்லைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பிறரை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வற்றி போன நிலைமை, முற்றிலும் காய்ந்து போன நிலைமை, உள்ள நிலைமையை பார்த்தா வெளியில சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த பிள்ளைகளுக்கு இவர்களை இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ஒரே காரியம்தான், மழையை அனுப்பணும். இந்த மழை அனுப்பி என்ன செய்வார்னா குளங்கள் நிரம்பும். குளம் ஏன் நிரம்புதுன்னா இன்றைய தேவையை சந்திக்க அல்ல. குளம் நிரம்பிருச்சுன்னா அந்த வருஷம் முழுவதும் அந்த குளத்தின் தண்ணீர் அந்த பகுதிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ கர்த்தர் ஏன் குளத்தை நிரப்ப மழையை அனுப்புகிறாருன்னா என்னுடைய எதிர்கால காரியத்தை மனதில் வைத்து, நாளைய பிரச்சனையை மனதில் வைத்து, நாளைய சவால்கள் தேவைகளை மனதில் வைத்து தேவன் இன்றைக்கு மழையை அனுப்புகிறாரு, என் குளத்தை நிரப்புகிறாரு. நாளைய என் சூழ்நிலையை நான் எதிர்கொண்டு வர எனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூணாவது தான் முதல்ல சொன்னேன், புல்லை முளைப்பிக்க. ரெண்டாவது குளங்களை நிரப்ப. மூணாவது தான் அவர் பிள்ளையாகிய என்ன ஸ்ட்ரென்தன் பண்ண. அவர் பிள்ளையாகிய என்ன ஸ்ட்ரென்தன் பண்ண, என்ன பலப்படுத்த. இந்த மழையை அனுப்புவதில் ஆண்டவருக்கு 3 நோக்கம் உண்டு. 3 பர்பஸ் ஆண்டவருக்கு உண்டு. யோபு சொல்றாரு, அந்த 3ஐயுமே யோபு சொல்றாரு. ஒரே வசனத்தில் 3ஐயுமே சொல்லியிருக்காரு. 37:6 யோபு 37:6 அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும். நல்லா கவனிங்க எல்லாரும். எத்தனை விதமான மழை இருக்கு பாருங்களேன். நமக்கு தெரிஞ்சது ஒண்ணே, என்ன மழை? மழை. அதுதான் நமக்கு தெரியும். ஆனா இங்க பாருங்க, அவர் விதவிதமா சொல்றாரு. உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து. இதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பெஞ்சிருக்கு பைபிள்ல. நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். உறைந்த மழை, கல்மழை, தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். கர்த்தர் கட்டளையிடுகிறார். எதற்காக? அடுத்த வசனவாசி. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும். 11 வசனத்துக்கு வந்துரு, அப்படியே கீழே வந்துரு, 11க்கு வந்துரு. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனையின்படியே. 13க்கு வந்துருங்க. ஒன்றில் தண்டனையாகவும். மழைய தேவன் கொடுக்கிற பர்பஸ், நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்றின் தண்டனையாகவும். முதல்ல எது கொடுக்காரு? காலையில் சொன்னேன் மழை எதுக்காக ஆண்டவர் அனுப்புனார்னா, காலையில் ஃபர்ஸ்ட்ல தேர்லைன்னு சொன்னேன் நினைக்கிறேன்.
எதுக்கு அனுப்புறான்னு சொன்னேன்? நியாயத்தீர்ப்பு. நியாய தீர்ப்பு. அப்போ மழையை எதுக்காக அனுப்புறாருங்க? ஒன்றின் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும். இரண்டாவது எதுக்கு? உபயோகம். விளைச்சல், வயல் விளைச்சல், வயல் நிலங்கள் விளைவதற்காக, மனிதர்கள் பயன் அடைவதற்காக கர்த்தர் அனுப்புறாரு. அடுத்து ஒன்றில் கிருபையாகவும். மூணாவது நோக்கம் கிருபை. கிருபை கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். இப்ப சொல்லுங்க, மழை ஆண்டவர் அனுப்புற 3 பர்பஸ். ஒன்று தண்டனை, நியாய தீர்ப்புக்காக மழையை நோவா காலத்தில் பண்ணாரு. அப்புறம் எதுக்கு அனுப்புறாரு? மனுஷருக்கு உபயோகமாக, பூமிக்கு உபயோகமாக மழையை விளைச்சலுக்கு கர்த்தர் அனுப்புறாரு. மூணாவது ஒன்றில் கிருபை. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிருபையாக அவைகளை அனுப்புகிறார், வர பண்ணுகிறார். இப்போ இந்த கிருபையா வர பண்ணுகிறார்னா இது என்ன பர்பஸ்? கிருபையா அனுப்புறாருன்னா அது எதுக்காக கவனிக்கணும். வசனங்கள் கோர்வையா வரும்போது நீங்க சேர்த்து கவனிக்கணும். அந்த ரெண்டே விட்டுருங்க. இப்போ நம்ம இதைத்தான் பிடிக்கணும். ஸோ நம்ம ட்ராக்ல நம்ம பயணிப்போம். கிருபையா ஒரு குறிப்பிட்ட மலையை கர்த்தர் எதனால் அனுப்புறாரு? சொல்லுங்க, எதனால் அனுப்புறாரு? கிருபையாய். இந்த கிருபையாய் அனுப்பப்படுகிற மலை எதற்காக கர்த்தர் இந்த கிருபையாய் மலையை அனுப்புகிறார்னா இதை கண்டுபிடிக்கணும். எபிரேய நிருபக்கார அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. 13வது அதிகாரம் எபிரேயர் 9வது வசனம். எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அளப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அந்த 3 வார்த்தை எடுங்க பார்க்கலாம். 3 வார்த்தை எடுங்க பார்க்கலாம். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. இன்னொரு முறை, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுது. வசனத்தை கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தம் சுதந்திரத்தை திடப்படுத்த மலையை அனுப்புகிறாரு. அந்த மலை, ஒரு மலை மலைகளில் புல்ல முளைக்குது, இன்னொரு மலை குளத்தை நிரப்புது, இன்னொரு மலை எண்ணெய் திடப்படுத்துது. அப்போ தேவன் அனுப்புகிற 3 நோக்கம். ஒன்று தண்டனைக்காக, 2வது உபயோகத்திற்காக. இப்போ இதெல்லாம் விட்டுதேன். 3வது ஒரு நோக்கத்துக்கு மலை அனுப்புகிறாரு. அது கிருபையாய் அனுப்புகிறார். இப்போ கிருபையாய் கர்த்தர் மலையை அனுப்புகிறாரு. இந்த கிருபையாய் வந்த மலை எதுக்கு அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவதற்காக. அந்த கிருபையினால கர்த்தர் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறாரு. இது வேற யாருக்கும் அல்ல, உள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான். கிருபையினால் பெய்கிற மழை எனக்காக, என் இருதயம் ஸ்திரப்படுவதற்காக, என் இருதயம் ஸ்திரப்படுவதற்காக. இந்த கிருபையின் மலையை, இந்த 3 வார்த்தையும் பிடிச்சுக்கோங்க. மலை கிருபையினால் என்னை திடப்படுத்த வருகிறது, அல்லது கிருபையினால் வருகிற மலை என் இருதயத்தை திடப்படுத்த வருகிறது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரத்தில் 3 விதமான மலையை தேவன் வர்ஷிக்க பண்ணினார். மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் கிருபையினால் அனுப்புகிற மலை யாருக்கு? எனக்கு. எதுக்கு? என் இருதயம். நேற்று காலையில் ஒரு மழை பெஞ்சிச்சு, ஆலயத்தில் உபவாச ஜெபத்தில் பெஞ்சிச்சா இல்லையா? நேற்று காலையில் என்ன செஞ்சு? ஒரு மழை பெய்தது. இன்னைக்கு காலையில் 3 ஆராதனைகளில் ஒரு மழை பனி போல பெய்தது. இப்பயும் ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. கிருபையினால் அவர் அனுப்புகிற மழை என்னை திடப்படுத்த. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க 40 வருஷம் வந்த வனாந்தரத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எழுத்தின் படியான மழை 40 வருஷம் வனாந்தரத்தில் பெய்யவே இல்லை. பெஞ்சா அவங்க எங்கே போவாங்க? பெஞ்சா அவங்க எங்கே இன்னைக்கு வீசுகிற, இன்னைக்கு என்னது பொங்கல் மழையா? என்னப்பா என்னமோ புயல் வந்திருக்காங்களே, வெங்கலா பொங்கல் வருது, அதனால இவங்க வந்திருக்காங்கண்ணே. சரி, ஏதோ ஒரு பொங்கல் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், கடலூர், சில மாவட்டங்கள்லாம், சென்னை, நிறைய இடங்களில் ஃபுல்லாக தண்ணி பயங்கரம். கடலூர் மாவட்டம்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகம் தான் சொன்னாங்க. சரி விடுங்க. இப்போது வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்தின்படியான மழை என்ன செய்யப்படலை?
வரலை. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எழுத்தின்படியான மழை வரலை. ஆனால் வேற ஒரு மழை அவங்களுக்கு ஆண்டவர் பெய்ய பண்ணினார். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் 3 விதமான மழையை தேவன் பெய்ய பண்ணார். அதை மட்டும் டைம் இருக்கிறது, அப்படி ஒரு 5-10 நிமிஷம் வேகமாக பார்க்க போகிறோம். 3 மலாந்திரத்தில் பெய்த 3 விதமான மழை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த 3 விதமான மழை. சங்கீதம் 78:24. சங்கீதம் 78:24. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்களா? எல்லாரும் கவனிச்சிங்களா? மன்னாவை கொடுத்தாருன்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? வர்ஷிக்க பண்ணுகிற வார்த்தை எதுக்கு பயன்படும்? மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் அப்படி தெளிவாக இருக்கு. மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு 40 ஆண்டுகள் கடந்து வந்த பாதையில் எழுத்தின்படியான மழை இல்லை. ஏன்னா அங்கே அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. வந்தால் அவங்களுக்கு அது பாதிப்பு தான். எங்கே போக முடியும்? ஆனால் அந்த இடம் முழுவதும் மேக ஸ்தம்பத்தினால் ஆண்டவர் நிரப்பிட்டு வேற 3 மலையை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்புனாரு, அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. சம்பூர்ண மலையை நீர் கொடுத்து ஜனத்தை திடப்படுத்தினீர்னு சொல்கிறார்ல, அவருடைய ஒரிஜினல் அர்த்தம் எதை வச்சு சொல்கிறாருன்னா, இந்த தேவன் வனாந்திரத்தில் 40 வருஷம் அவர்களுக்கு பெய்ய பண்ணின முதல் மழை என்னன்னா, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினீர். எங்க மழை பெய்கிற மாதிரி மண்ணா மேல இருந்து புதுன்னு பெய்யுதுங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் அவர்களுக்கு விளைவதற்கான மழையை கொடுக்கல, ஆகாரத்தையே மழையாய் கொடுத்தார். ஆகாரத்தையே அவர்களுக்கு மழையாய் கொடுத்தார். மன்னா காலை தோறும் பொழிந்தருளப்படுகிறது. இந்த மன்னாவை அவங்க இது ஏன் கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, இதை வச்சுத்தான் அவன் பிழைக்க முடியும், இதை வச்சுத்தான் அவன் தன் பாதையில் கடந்து வர முடியும், இதை வச்சுத்தான் அவனும் குடும்பமும் உயிர் வாழ்ந்து தன்னுடைய திட்டத்துக்குள்ள கடந்து வர முடியும். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரை இந்த மழையை கர்த்தர் பெய்ய பண்ணியிருக்கிறார். மன்னா என்கிற மழை எல்லார் வாழ்க்கையிலும் பெய்தது. உலகமே அடைக்கப்பட்டாலும் உங்க வீட்டுக்குள்ள மன்னா என்கிற மழை இன்னைக்கு வரைக்கும் பெய்து கொண்டே இருக்கு. பெய்தா இல்லையா? காலையில் மதியம் நைட்டும் சேர்த்து முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஜெபத்தை இவர் முடிக்கிறாரு இல்லையோ, நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம். அல்லது போய் முடிப்பேய. பெய்தா இல்லையா? பெய்துல. மன்னாவை எனக்கு என்ன ஆச்சுன்னா, இதுக்கு அப்புறமும் இது பார்க்க முடியல, இதுக்கு முன்னாலேயும் யாரும் பார்க்கல, வேற யாருக்கும் இதை செய்யலை. உங்களுக்கு செய்கிற மாதிரி உலகத்தில் வேற எவருக்குமே கர்த்தர் செய்ய மாட்டார். ஒரு சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற ரேகை இன்னொரு ஆளுக்கு இருக்காது. எத்தனை 780 கோடி இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ரேகையை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. தனித்தன்மை வாய்ந்தவரால் நம்மளை வச்சிருக்கிறார். இதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற செயலும் எனக்கு செய்த மாதிரி உங்களுக்கு செய்ய மாட்டார், உங்களுக்கு செய்த மாதிரி இன்னொருவருக்கு செய்ய மாட்டார். யாருக்கும் செய்யாத விதத்தில், யாருக்கும் செய்யாத காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்ந்திருக்கும்படி, பிழைத்திருக்கும்படி, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்படி பொழிய வேண்டிய மன்னா தினந்தோறும் பொழிந்தருளப்படும். வேலையை விட்டு அனுப்பிட்டாலும் பரவாயில்ல, மன்னா வரும். பரமபிதா பிழை பூட்டுவா. டீப் ப்ரமோஷன் ஆக்கிட்டாங்களா, வர வேண்டியது நல்லா நின்று போச்சா, வர வேண்டியது தடைப்பட்டு போச்சா, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சா, விடுங்க. எனக்கு இருக்கிற ஒரே வாசல் அப்பர். சொல்லுங்க, அப்பர். மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் அபோவ். மேலிருந்து எனக்கான உதவி வரும். எனக்கு வேண்டிய மன்னா இன்னைக்கு பொழிஞ்சிட்டாரு, நாளைக்கு காலையிலையும் வரும். நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட போறதே இல்லை. நாதன் இயேசு அனைத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஸோ சங்கீதக்காரன் சொல்றாரு, இதை வர்ணிக்கிற விதத்தை பாருங்க. 147:20 வாசிங்க. 147:20 வாசிங்க. அவர் வேறு எந்த ஜாதிக்கும், நல்லா கவனிங்க, அவர் வேறே
எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி செய்தது இல்லை. எனக்கு செய்த மாதிரி வேற எந்த ஜாதிக்கும் செய்ததில்லை. என்ன அருமையான வார்த்தை தெரியுமா? பூமியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாருக்கும் இப்படி அவர் செய்ததே இல்லை. அந்த ஜனத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார். உங்களுக்கும் எனக்கும் இதை புதிய ஏற்பாட்டுக்கு நான் கொண்டு வரேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி பிலிப்பியர் 4:19 உங்கள் குறைவுகளை எல்லாம் இம்மைக்கான இந்த சரீர தேவைகளுக்காக என்ன செய்வேன் ஏது செய்வேங்கிற திகைப்போடு இருக்கிற தேவனுடைய சுதந்திரமே, நன்றாய் கவனி. உங்களை திடப்படுத்துகிற ஒரு மலை வருது, மன்னா என்னும் மலை. உங்க வாழ்க்கையில எல்லையில உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவாரு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணினார், எனக்கு நிறைவாக்குவார். எனக்கான மழை வரும், எனக்கான மழை வரும். அல்லேலூயா. ரெண்டாவது மட்டும் நான் சொல்லி உங்களை அனுப்பிடுறேன். 78 சங்கீதம் 78 எடுக்க 26 வாசிங்க. 78 மூலம் வாசித்தீங்க, இப்ப 26 வாசிங்க. அதுல ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை என்னது சிறகுள்ள பறவைகளை பறவன என்னது பறப்பன சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி. இங்கே அதே வார்த்தை வருது. முதல் மலை மன்னா என்னும் மலை மேலிருந்தவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணினார். ரெண்டாவது ஒரு மலையை கர்த்தர் அனுப்பினாரு. கவனிங்க, என்ன மலைன்னா சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாக வர்ஷிக்க பண்ணி. இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டு பாருங்க, வர்ஷிக்க பண்ணி. ரெண்டாவது இவருக்கு ஒரு மலையை தேவன் கொடுத்தார். காடையை மலையை போல தேவன் வர்ஷிக்க பண்ணினார். மன்னா கர்த்தர் விரும்பி கொடுத்தது, காடை அவங்க வருந்தி கேட்டது. என் ஆண்டவருடைய குணத்தை பாருங்களேன். அவர் விரும்புறது எனக்கு கொடுக்குறாரு. நான் தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா, ஆசையா இருக்குப்பா, வேணும்பா வேணும் கேட்கறதையும் கொடுக்காருங்க. அது என் பசி ஆற்ற, இது என் மனசை திருப்திப்படுத்த. ஏன்னா கொடுத்தாத்தான் இவன் அமைதியாக இருப்பான். இதை கொடுத்தாத்தான் இவன் அமைதியாக இருப்பான். இல்லைன்னா இவனை எவ்வளவு கொடுத்தாலும், குழந்தைகளுக்கு பாருங்கள், அவன் கேட்குறது 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விட விலை உயர்ந்தது வாங்கி கொடுக்க நினைப்பீங்க, அவன் மனசு அடங்காது. அவன் கேட்ட அந்த 10 ரூபா பொருளை வாங்கி கொடுத்தா தான் அவனே நிம்மதியாக இருப்பான், உங்களே நிம்மதியாக இருக்க விடுவான் அந்த புள்ள. அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இவன் கேட்டதை கொடுப்போன்னு ஆண்டவருக்கு தான் விரும்பின மன்னாவையும் வர்ஷிக்க பண்ணினார். அவன் கேட்ட காடையையும் வர்ஷிக்க பண்ணார். அந்த காடை எப்படி வர்ஷிக்க பண்ணார்னா மலையை போல. சொல்லுங்க, மலையை போல. பொதுன்னு சும்மா நம்மள மாதிரி 1/2 கிலோ கொடுப்பா, 3/4 கிலோ கொடு. எவ்வளவு? எவ்வளோ? 250 ரூபாயா? அப்போ ஒரு 1/2 கிலோ போதும், அல்லது ஒரு 1 கிலோ போதும். கிலோ கணக்கு அல்ல, மலை மாதிரி மேல இருந்து பொசு 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 பொசுன்னு கீழே வந்து விழுந்துச்சு. கடற்கரை மணலத்தலையா, மூக்கு முட்டை சாப்பிடக்கூடிய அளவு. இதில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த காடையை வர்ஷிக்க பண்ணார், மலையை போல வர்ஷிக்க பண்ணார்ல, அது பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் எனக்கு டீச் பண்ணார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அவர் எப்படி காடையை கர்த்தர் இங்கே வர்ஷிக்க பண்ணார், இவங்களுக்கு காடையை கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னா 26 வசனத்தை வாசிமா, அதில் 26 வாசி. இந்த ரெண்டாவது மலை என்ன மலை? என்ன மலை? மலை என்ன மலை? என்ன மன்னா என்கிற மலை அவர்களுடைய தேவையை சந்திக்க. ரெண்டாவது காடை என்கிற மலை அவங்களை திருப்திப்படுத்த. இந்த மலையை கர்த்தர் இந்த காடையை எப்படி கொடுத்தாருன்னா ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து. சரி, தென்றல் இருக்குல்ல, ஆங்கிலத்தில் சவுத் விண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த காடைக்கு கர்த்தர் 2 காற்றை பயன்படுத்துகிறாரு. 2 காற்று. காடைக்கு கர்த்தர் 2 காற்றை பயன்படுத்துகிறாரு. என்ன காற்றுன்னு வரிசையா சொல்லுங்க. ஒன்று கீழ்காற்றுனா என்ன அர்த்தம்? கிழக்கு திசையிலிருந்து வீசுகிறதுக்கு பேர் தான் கீழ்காற்று. சரி, கீழ்காற்றை வரப்பண்ணுறாரு. ரெண்டாவது எப்படி கொண்டு வராரு பாருங்க,
கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? தென்றல். அப்படின்னா தென் திசை காற்று, ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கு, சவுத் விண்ட், தென் திசை காற்று. இப்ப கீழ்காற்று பயங்கரமான ஒரு ஃபோர்ஸா வீசுது. ஆனா தென் திசை காற்று எப்படி வீசுது? தென்றல். வேர்டு நல்லா பிடிக்கணும். கீழ்காற்று பயங்கர ஃபோர்ஸா அடிக்கு, ஆனா தென் திசை காற்று தென்றலை போல வீசுது. சரி, இப்ப வாங்க, காடைக்கு கர்த்தர் எத்தனை காற்றை பயன்படுத்தினார்? முதல் காற்று என்ன காற்று? கீழ்காற்று. அது எப்படி வீசுது? ஃபுல் ஃபோர்ஸா வீசுது. ரெண்டாவது என்ன காற்று? தென் திசை காற்று. அது எப்படி வீசுது? தென்றலை போல. சவனை திறந்தா அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு வரும் கண்ணமே. அந்த மாதிரி தென்றலை போல மெதுவா கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சு விடுறாரு, கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சு விடுறாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இதை எப்படி கொண்டு வந்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனம் பாளையத்தில் இருக்கு, பாளையத்தில் இருக்கு, காடை கடற்கரையில் அங்கே தூரத்தில் இருக்கு. இவர்கள் இருக்கிற இடத்துக்கு அதை கொண்டு வர வேண்டும். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த டெலிவரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. சுசி, சுகி, என்னப்பா, சொமோட்டா, வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி எதுவுமே டெலிவரி பண்ணக்கூடிய ஆட்கள் எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது, ஆட்களும் இல்லை. ஆண்டவர் இது எப்படி இவளுக்கு காடையை டெலிவரி பண்ணான்னு சொல்றேன். எங்கேயோ இருந்த காடை தன் ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு, அது அங்கிருந்து தேவன் கொண்டு வருவதற்கு தேவன் தன்னுடைய 2 காற்றுகளை அனுப்புகிறாரு. பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறாருன்னு வேதம் சொல்லுது. முதல்ல கீழ்காற்றை அனுப்புகிறாரு. இந்த கீழ்காற்று என்ன பண்ணுதுன்னா, அங்க கடற்கரையில இருந்து மொத்த காடைகளையும் அள்ளிட்டு வருது. அவ்வளோ ஃபோர்ஸா அங்கிருந்து மொத்தமா அள்ளிட்டு கொண்டு வருது. பயங்கர ஃபோர்ஸா வீசுது. அப்படியே வேகமா வந்த காற்று இப்ப அங்கிருந்து ஆண்டவர் வேகமா கொண்டு வந்துட்டாரு. கீழ்காற்றை வச்சு பாளையம் வந்துருச்சு. இப்ப பாளையத்துல கீழே கொண்டு வந்து போடணும். இப்ப அங்கிருந்து கீழ்காற்று அதே ஃபோர்ஸா வந்து இங்க கொண்டு வந்துச்சுன்னா, மொத்த காடைகளும் கீழே விழுந்து செத்து சதறி மொத்தம் ஒண்ணுமில்லாம போயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போனதை சாப்பிடக்கூடாது. பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த தேவனே பிரமாணத்தை மீற விட மாட்டாரு. அவருக்கு ரத்தத்தோடும் சாப்பிட கூடாது, ரத்தத்தோடும் சாப்பிடவே கூடாது. அப்போ அப்படியே விழுந்து செத்தா உள்ள ரத்தம் உறைஞ்சிரும். அந்த சீக்கிரம் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இந்த வீடுகளில் கோழி அறுக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வீடுகளில் கோழி அறுக்கிறவங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, கொதவலை என்ன செய்வாங்க, அது பெரிய தப்பு, அது அறிவினும் தெரியாதவங்க செய்வாங்க. டேய், கோழியை திருவின மாதிரி உன் கொதவலையா திருவி, அப்போ கொதவலையை திருவி கொல்லுவாங்க, செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் கொதவலையை திருவினீங்கன்னா உள்ள இருக்கிற ரத்தம் முழுவதும் உள்ளேயே உறைஞ்சிரும். நீங்கள் எல்லா ரத்தமும் வெளியே வராது. உண்மையிலேயே வேதத்தின்படி நீங்கள் மாமிசம் சாப்பிடுகளா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, கழுத்தை என்ன செய்யணும், அறுக்கணும். கோழியோ ஆடோ, வேற என்னப்பா இருக்கு, மாடோ, வேற ஒட்டகம், வேற கழுத்தை என்ன செய்யணும், துண்டித்தீர வேண்டும். அந்த ரத்தத்தை தரையில் சிந்த விட வேண்டும். அப்போ தான் கழுத்தை துண்டித்தாத்தான் ரத்தம் மொத்தமும் வெளியே வரும். கழுத்தை திருவுனீங்கன்னா அது வராது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தன் ஜனம் செத்ததை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தோடும் சாப்பிடக்கூடாது, அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றான்னு சொல்கிறேன். கீழ்காற்றை அனுப்பி காடையை இங்கே கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஆண்டவர் கீழ்காற்றை பார்த்து சொல்கிறாரு, ஓன் டியூட்டி ஓவர், வீட்டுக்கு கிளம்பு. இப்போ கீழ்காற்று கிளம்பிருச்சு. அடுத்த ஆண்டவர் தென் திசை காற்று அனுப்புகிறாரு. அது தென்றலை போல மெதுவா அதை அப்படியே லேண்ட் பண்ண வைக்கிறாரு. மெதுவா கொண்டு வந்து அவர்களுக்கு கத்த டெலிவரி பண்ணுகிறாரு. நான் கேட்கிறேன், உலகத்தில் எந்த விஞ்ஞானமும் இதை செய்ய முடியுமா? எந்த மனிதனும் செய்ய முடியுமா? கத்த தன் பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறாரு தெரியுமா? அவன் கேட்டா என்பதற்காக, என் பிள்ளை ஆசையா கேட்டா என்பதற்காக, கொடுத்தாத்தான் அவன் மனசு ஆறும் என்பதற்காக அவர் எப்படி எல்லாம் தன் காற்றுக்கு கட்டளையிட்டு தன்னுடைய இயற்கைகளை பயன்படுத்தி தன் பிள்ளைக்கு செய்கிறார் பார்த்தீங்களா? ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், எனக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காட்டலும் நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க அன்பு எவ்வளோ பெருசு, எனக்காக நீங்கள் எவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கிறீங்க. கேட்காத மண்ணாவை கொடுக்குறீங்க, கேட்ட காடையை யாரும் செய்ய முடியாத விதத்தில் நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளையே, உங்கள் தேவையை சந்திக்கிற அந்த காரியம் எங்கேயோ தூரத்தில் இருக்குது. அது உங்கள் இடத்துல கொண்டு வர வைக்கிற
கீழ்காற்ற தேவன் அனுப்புவாராக. அல்லேலூயா. தென் திசை காற்ற தேவன் அனுப்புவீராக. அந்த சாங்ஷன் உங்களுக்கு வந்து சேர, அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து சேர, நீங்க எதிர்பார்க்கிற காரியம் உங்க கரத்தில் கிடைக்க கீழ்காற்ற தேவன் வர்ஷிக்க பண்ணுவாராக. தென் திசை காற்ற தேவன் அனுப்புவாராக. இது ரெண்டும் உங்கள் தேவையை சந்திக்கக்கூடிய அற்புதங்கள் கொண்டு வருவதாக. உபாகமம் 33:2. உபாகமம் 33:2. முதல்ல என்ன மழை அனுப்புனாரு? மன்னா என்னும் மலை. ரெண்டாவது காடை என்னும் மலை. மூணாவது ஒரு மலை, அது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000-களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அந்த மலையில இருந்து என்ன கர்த்தர் அனுப்புகிறார்னா அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்களுக்காக அக்கினிமயமான பிரம்மாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. மன்னா என்னுடைய தேவையை சந்திக்க, காடை என் இருதயத்தை என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற இங்க புறப்பட்டு வந்து என்ன தெரியுமா? அவருடைய பிரமாணம் மலையை போல் இறங்கி தம் ஜனங்களுக்கு தேவன் அனுப்பினாரு. அவருடைய பிரமாணம் சீனாய் மலையில இருந்து தம் ஜனத்துக்கு புறப்பட்டு வந்தது. அவர் கரத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. மலையானது வானத்திலிருந்து பொழிந்தருள்வது போல தேவன் சீனாய் மலையிலிருந்து அவருடைய உபதேசத்தை, அவருடைய பிரமாணத்தை, தேவன் தம் வசனங்களை தம் ஜனங்களுக்காக பொழிந்தருளினார். ஏன் தெரியுமா? என் ஜனம் எனக்கு ஏற்ற பரிசுத்தமாய் நடப்பதற்கு அவசியமான மன்னாவை கொடுத்த தேவன், விரும்பின காடையை கொடுத்த தேவன். இதோட விடல. மன்னா வாங்கினவங்க கை உயர்த்தி, காடை வாங்கினவங்க கை உயர்த்தி. இதை ரெண்டையும் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? என் பிரமாணத்தை கடைபிடித்து எனக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நீ இருக்க, எனக்கு ஏற்ற பரிசுத்த பிள்ளையாய் நீ வாழ உனக்கு என் பிரமாணத்தை அனுப்பியிருக்கிறேன். 40 வருஷமும் இந்த 3 தான் வந்துச்சு. நீங்க நல்லா தியானிங்க. மன்னா வந்துச்சு, காடை வந்துச்சு, பிரமாணம் வந்துச்சு. மேலிருந்து வந்தது 3 தான். பார்க்காமே சொல்லிடலாம். 40 வருஷம் ஜனத்துக்கு மலையை போல் மேலிருந்து வந்தது 3. 1 மன்னா, 2 காடை, 3வது பிரமாணம். இந்த 3வது பிரமாணத்தை கை கொள்ளத்தான் முதல் 2 எனக்கு கொடுத்தாரு. என் வாழ்க்கையில் என்னை நிறைவாய் 11 வருஷம் எனக்கு கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? மன்னா கொடுத்துருக்காருல, காடை கேட்டது கேட்காது கொடுத்துருக்காருல. ஏன் தெரியுமா? இந்த பிரமாணத்தை கை கொள்ளத்தான் இவைகளை எல்லாம் என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கடைசி வரைக்கும் இந்த பிரமாணத்தை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க கர்த்தர் இந்த சுதந்திரத்துக்கு கிருபை தருவாராக. ஒரு துளி கூட இதில் நம்ம மீறவே கூடாது. ஒரு துளி கூட நம்ம இதில் மீறவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும். அம்மேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க எனக்கு கிருபை தார். முழங்கால் படிடுவோம் எல்லாரும். இந்த 11 மாதமும் என் வாழ்க்கையில் பொழிந்தருள்ன, என் தேவையை சந்திக்கும்படி வானத்திலிருந்து பொழிந்தருளப்பட்ட காரியங்களுக்காக வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குறைவில்லாமல் எனக்கு என்னை போஷித்தாரு, குறைவில்லாமல் என்னை உடுத்துவித்தாரு, எனக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்தாரு, நான் விரும்பின காடையை கொடுத்துறாரு. எல்லாம் பெற்றுக்கொண்டோம்ல. எதுக்கு தெரியுமா? அவர் வார்த்தையின்படி நான் கடைபிடித்து நடப்பதற்கு, அவர் சத்தியத்தை என் வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்த இவைகளை எனக்கு தந்தாரு. வருஷ இறுதியில் ஆண்டவரே இப்பொழுது ஒரு கீழ்காற்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் புறப்பட வைப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த 11 மாதமும் அவர்கள் கரத்தில் கிடைக்காத ஆசீர்வாதம், அவர்களை விட்டு எங்கேயோ தூரமாக இருக்கிற காரியம் அவர்களை கிட்டி சேர்வதற்கு ஒரு கீழ்காற்றை தேவன் அனுப்புவீராக. ஒரு கீழ்காற்றை தேவன் வர்ஷிக்க பண்ணுவீராக. தடைகள் மாறட்டும், பர்வதங்கள் கரைந்து போகட்டும். கரத்தில் இவர்கள் ஜபத்தின் பதில் வந்து சேர கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த 11 மாதம் ஜபத்துக்கு இந்த இறுதி மாதத்தில் பதிலை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, இந்த குடும்பத்துக்கு கிருபை தாங்கப்பா, சபைக்கு கிருபை தாங்கப்பா. இளைத்து போன உங்க சுதந்திரத்தை திடப்படுத்த
யாரும் செய்ய முடியாதபடி, செய்ய முடியாத அளவுக்கு எனக்காக மழையை வர்ஷிக்க பண்ணி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிற தேவன். இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில் செய்யும்படி கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறீங்கப்பா. இது யாரும் செய்ய முடியாத காரியம்தான், எட்டாத உயரமா இருக்கு சில காரியம். உம்முடைய நாமத்தினால நான் அதை எட்டும்படி தேவன் எனக்கு கிருபை செய்வேன். மலைகளில் புல்கள் முளைக்க, குளங்கள் நிரம்ப, என்ன நீங்க பலப்படுத்த, என் வாழ்க்கைக்கென்றே நீங்க அனுதினமும் அனுப்புகிற இந்த சம்பூர்ண மலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சபை உயிர்ப்பிக்கப்படட்டும். எங்க குடும்பங்கள், எங்கள் ஜீவியம், எங்க ஊழியம் உயிர்ப்பிக்கப்பட தேவன் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. கிருபையின் கரங்களிலே தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.